அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மை மறுமையின் வெற்றி தீனை கடைபிடிப்பதில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை சுன்னத்துகளை பேணி நடப்பதில் தான் இருக்கின்றது. தீன் என்பது ஈமானுடைய ஷிஃபத்துகளை கொண்டு வாழ்வதாகும். நபிமார்கள், சஹாபாமார்கள், அவுலியாக்கள், தாபீன்கள் ஆகியவர்கள் ஈமானுடைய ஷிஃபத்துகளை கொண்டு தான் வாழ்ந்தார்கள். தீனை பின்பற்றுவதில் அவர்களுக்கு இந்த ஷிஃபத்துகள் கொண்டுதான் அவர்கள் தீனை பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஷிஃபத்துகள் என்பது மிக முக்கியமான ஷிஃபத்தாக 6 வகைப்படுகின்றது. கலிமாவை மொழிவது, தொழுகையை பேணி தொழுவது, இக்ராமை கடைபிடிப்பது, நற்பண்புகள் இக்ராம் என்பதை கடைபிடிப்பது, இக்லாஸுடன் வாழ்வது, எந்த நேரமும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற நம்பிக்கையை நம் மனதில் கொண்டு வருவது, திக்கிர் செய்வது, இலிமை கற்றுக்கொள்வது, திக்கிர் செய்வது, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைப்பது, இலிமை கற்றுக்கொள்வது, தாலீமை படிப்பதும் மற்றும் தாலீமை கேட்பதாகும். ஆலிம் உலமாக்கள் இடம் தெரிந்து கொள்வது. கடைசி 6வதாக தாவத் செய்ய வேண்டும். தாவத்தே இல்லல்லா, லா இலாஹா இல்லல்லா என்கின்ற கலிமாவை மொழிவது மட்டும் இல்லாமல் கடைசி ஷிஃபத்தாகிய தாவத்தே இல்லல்லா என்பது மற்றவர்களுக்கும் இந்த கலிமாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மகிமைகளை கூற வேண்டும். நாம் போன வீடியோவில் தப்லீக்குடைய சிறப்புகளில் உள்ள எப்போது துவா ஏற்கப்படுவதில்லை என்பதை பற்றி பார்த்தோம். இன்று 7வது தலைப்பாகிய வஹீயின் பர்க்கத் நீங்கிவிடும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாவது: என்னுடைய உம்மத்தினர் உலகத்தை பெரிதாக மதித்தால் இஸ்லாத்தின் கண்ணியம் அவர்களின் உள்ளங்களிலிருந்து வெளியேறிவிடும். நல்லதை ஏவி தீயதை தடுத்தல் என்ற சேவையை கைவிட்டால் வஹீயின் பர்க்கத்துகளை இழந்து விடுவார்கள். அவர்களின் ஒருவர் ஏசிக்கொண்டால் அல்லாஹ்வின் பார்வையில் அவர்கள் தாழ்ந்து போய்விடுவார்கள் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினார்கள். விளக்கம்: சமுதாய முன்னேற்றத்தை விரும்புபவர்களே, இஸ்லாமும் முஸ்லிம்களும் முன்னேறுவதற்காக செய்யப்படும் முயற்சிகளெல்லாம் ஏன் வீண் போகின்றன என்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான நபி என்றும் அவர்களுடைய போதனைகளை உண்மையான போதனைகள் என்றும் நம்புவீர்களே, ஆனால் அவர்கள் எதை நோய்க்கு காரணம் என்று கூறினார்களோ அதை ஆரோக்கியம் தரும் மருந்தாக கருதுவது ஏன்? தனது ஆசையை நான் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு உட்படுத்தாத வரை உங்களில் எவரும் உண்மை முஸ்லீம் ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் நீங்களோ தீன் என்ற தடையை நீக்க வேண்டும், அப்போதுதான் நாமும் மற்ற சமுதாயத்தினரைப் போல முன்னேற முடியும் என்று நினைக்கிறீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான்: எவர் மறுமைக்காக விவசாயம் செய்ய விரும்புகிறாரோ அவருக்கு விளைச்சலை அதிகப்படுத்துவோம். எவர் உலகத்துக்காக விவசாயத்தை செய்ய விரும்புகிறாரோ அவருக்கு அதிலிருந்து சிறிது கொடுப்போம், ஆனால் மறுமையில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது: எந்த முஸ்லீம் மறுமையை தமது நோக்கமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவரது உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா போதுமென்ற சீமான்தனத்தை தருகிறான். உலகம் அவரிடம் பணிவுடன் வந்து சேரும். மாறாக எவர் இவ்வுலகத்தை தமது நோக்கமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவர் துன்பங்களில் சிக்கிக் கொள்வார். மேலும் உலகில் அவருக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதை விட அதிகமாக வேறொன்றும் கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பிறகு கூறினார்கள்: அல்லாஹ் தஆலா கூறுகிறான்: ஆதமுடைய மகனே, என்னை வணங்க சிறிது நேரத்தை ஒதுக்கிக்கொள். நான் உன்னுடைய நெஞ்சிலிருந்து கவலைகளை அகற்றி உன்னுடைய வறுமையை போக்குவேன். அவ்வாறு நீ செய்யாவிட்டால் உன்னுடைய உள்ளத்தில் நூற்றுக்கணக்கான கவலைகளை நிரப்பிவிடுவேன். உன் வறுமையையும் போக்க மாட்டேன். இவை யாவும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கூறுகின்ற போதனைகள். ஆனால் முஸ்லிம்களின் உலகாதாய முன்னேற்றத்திற்கு நீங்கள் சொல்லும் வழிகளை இந்த ஆலிம்கள் தடை செய்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் முன்னேற முடியவில்லை என்பது உங்கள் குற்றச்சாட்டாகும். இப்போது சற்று நியாயமாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் எண்ணப்படி பேராசை பிடித்த இந்த ஆலிம்கள் உங்கள் உதவியை கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றே வைத்துக்கொள்வோம். அப்போது உங்கள் முன்னேற்றத்தினால் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், ஏனெனில் அவர்களுக்கும் அதனால் பயன் உண்டாகிறது. அப்படி இருக்கையில் அவர்கள் ஏன் உங்களது முன்னேற்றத்திற்கான வழிகளுக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும்? இதன் மூலம் உங்களை போன்ற உபகாரிகளின் கோபத்திற்கு
ஆளாகி தங்களுக்கு தாமே நஷ்டத்தை அவர்கள் ஏன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? இதனால் அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தையும் துறந்து உங்களுக்கு உபதேசம் செய்கிறார்களே என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? எனது நண்பர்களே, சிறிது நிதானமாக சிந்தித்து பாருங்கள். குர்ஆனுடைய தெளிவான விஷயங்களை இந்த ஆலிம்கள் கூறும்போது அவர்கள் மீதுள்ள வெறுப்பினால் அவற்றை புறக்கணிப்பது அறிவற்ற செயல் மட்டுமன்று, அது இஸ்லாத்தின் கண்ணியத்திற்கே இழுக்காகும். அந்த ஆலிம்கள் உலக முன்னேற்றத்தின் வழிகளை கூற தகுதியில்லாதவர்களாக இருக்கலாம். இருப்பினும் அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை உங்களிடம் பகிரங்கமாக எடுத்துரைக்கும் போது அதை பின்பற்றுவது உங்கள் மீது கடமையாகும். அவ்வாறு பின்பற்றாவிட்டால் அல்லாஹ்விடம் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அரசாங்கத்தின் சட்டத்தை பறைசாற்றுபவன் பிற்படுத்தப்பட்டவன் என்பதற்காக ஒரு முட்டாள் கூட அதை புறக்கணிப்பதில்லை. தீனுடைய சேவை செய்வதே தங்களுடைய வேலை என்று கூறும் இந்த ஆலிம்கள் உலகத்தாரிடம் தானே கை நீட்டுகிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் எனக்கு தெரிந்தவரை ஒரு உண்மையான ஆலிம் தமக்காக ஒருபோதும் யாசகம் கேட்க மாட்டார். மேலும் அவர் எந்த அளவு அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டிருப்பாரோ அந்த அளவு தமக்கு வரும் அன்பளிப்புகளை கூட தேவையற்ற மனுடன் வற்புறுத்தலுக்காக ஏற்றுக்கொள்வார். மேலும் தமக்காக கேட்காமல் இருப்பதில் கிடைக்கும் நன்மையை விட தீனுடைய காரியத்திற்காக மக்களிடம் கேட்பதால் இன்ஷா அல்லாஹ் இத்தகைய ஆலிம்கள் அதிக நன்மை அடைவார்கள். பொதுவாக மக்கள் இன்னொரு விஷயத்தையும் கூறுகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தில் துறவறம் இல்லை. அதில் உலகத்துக்கும் ஆখিরাத்துக்கும் சமமாக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலும் இறைவனே, இவ்வுலகில் எங்களுக்கு நல்லதை கொடுப்பாயாக, மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடுப்பாயாக, அத்துடன் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று கேட்கும்படி கூறப்பட்டுள்ளது. ஆகவே உலகச் சொத்தும் செல்வமும் நமக்கு தேவைதானே? இவ்வாறெல்லாம் பேசப்படுகிறது. முழு குர்ஆனிலிருந்தும் இவர்கள் பின்பற்றுவதற்கு இந்த ஒரு திருவசனம்தான் கிடைத்தது போலும். இந்த ஆயத்தின் முழு விளக்கம் வருமாறு. முதல் விளக்கம். குர்ஆன் வசனங்களின் சரியான விளக்கம் வேண்டுமானால் ராசி நூஃபில் இல்மி எனப்படும் மார்க்க மேதைகளை கேட்க வேண்டும். அரபி வார்த்தைகளின் அர்த்தம் தெரிவதனால் தமக்கு குர்ஆனின் விளக்கம் முற்றிலும் தெரியும் என்று எண்ணுவது அறியாமையாகும். மேற்கூறப்பட்ட திருவசனத்தில் உலகில் நல்லது என்பதற்கு கீழ்காணும் விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. உடல் நலம், போதுமான உணவு, கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒழுக்கமுள்ள மனைவி, அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்வியும் வணக்கமும், ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹலாலான பொருள், சூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்ல குழந்தை நலம், போதுமான உணவு, குர்ஆன் விளக்கம், எதிரிகளின் மீது வெற்றி, நல்லோர்களின் உறவு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது விளக்கம். உலகில் நல்லது என்பது எல்லாவித உலக முன்னேற்றத்தையும் குறிக்கும் என வைத்துக் கொண்டாலும் அதை அடைய அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தின் கருத்து. தவிர உலகை அடைவதிலேயே மூழ்கிவிட வேண்டும் என்பது இதன் கருத்தல்ல. ஏனெனில் செருப்பின் வார் அருந்தாலும் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும் என்று நமக்கு தீனில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது விளக்கம். மேலும் நீங்கள் உலகப் பொருள்களை சம்பாதிப்பதை யார் தடுக்கிறார்கள்? நன்றாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு தேவையான உலக சாதனங்களை சம்பாதிப்பதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று ஒருபோதும் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் உலக சாதனங்களை அடைய எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அதைவிட அதிகமான முயற்சி எடுக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் அதற்கு சமமாகாவது மறுமைக்காக முயற்சி செய்ய வேண்டாமா? ஏனென்றால் உலகம் ஆখিরাத் ஆகிய இரண்டுமே தேவை என்று நீங்கள் தானே கூறுகிறீர்கள். உலகமும் மறுமையும் தேவை என்ற வசனம் இருக்கும் அதே குர்ஆனில் கீழ்கண்ட திருவசனங்கள் இருப்பது உங்கள் பார்வைக்கு எட்டவில்லையா? எவர் மறுமைக்காக விவசாயம் செய்ய விரும்புகிறாரோ அவருடைய விளைச்சலை நாம் அதிகப்படுத்துவோம். யார் உலக வாழ்க்கையை விரும்புகிறாரோ அவருக்கு அதில் நாம் நாடியவருக்கு விரைவில் கொடுப்போம். பிறகு மறுமையில் அவருக்கு நாம் நரகத்தை வைத்திருக்கிறோம். அதில் கேவலப்பட்டவராகவும் அருளை விட்டும் தூரம் ஆக்கப்பட்டவராகவும் அவர் புகுவார். எவர் மூமினாக இருந்து மறுமையை அடைய விரும்பி அதற்காக முயற்சி செய்கிறாரோ அவருக்கு அழகிய சன்மானம் கொடுக்கப்படும். அதாவது இந்த உலகத்தில் வாழ்வது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்கின்ற துவா அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இந்த உலகத்திற்காகவும் மறுமைக்காகவும் நம்ம அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். நம்ம செய்கிற தொழில், நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம தூங்கும் தூக்கம், நாம் கட்டுகின்ற வீடு, நாம் வாங்கின்ற நிலங்கள், நாம் சம்பாதிக்கின்ற பணம் ஆகிய இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருளாக இந்த உலகத்தில் இருக்கின்றது. இதற்காக மட்டும் அல்லாஹ் துவா செய்யாமல் மறுமைக்காகவும் அல்லாஹ் துவா செய்ய சொல்கிறான். அதாவது ஐவேளை தொழுகையை நாம் சரியான வண்ணம் தொழ வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றி பிறகு இந்த உலகத்திற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
அல்லாஹ்வை மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அல்லாஹ்வுடைய தீனை மறந்துவிட்டு துனியாக்காக மட்டும் உழைத்து நாம் சம்பாதித்தால் இந்த துனியாவில் மட்டும் நாம் வந்து நமக்கு வந்து அல்லாஹ் வந்து சிறிது கொடுத்து விடுகின்றான். மறுமையில் நமக்கு வந்து நஷ்டம் கொடுத்து விடுகின்றான். நரகத்தில் அல்லாஹ் வந்து புக செய்வான். அதாவது தண்டனையை கொடுப்பான். நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்துவிட்டு அல்லாஹ் சொல்கின்ற தீனுடைய வழியை நாம் புறக்கணித்துவிட்டு தொழுகைகளை, சக்காத்தை மற்றும் ஹஜ்ஜு, நோன்புகள் இவைகளெல்லாம் நாம் வந்து செய்யாமல் இந்த உலகத்திற்காக மட்டும் நாம் உழைத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலும் நமக்கு நஷ்டம் தருவான், மறுமையிலும் நஷ்டத்தை தருகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். இந்த உலகத்தில் வந்து சிறிது காலம் நாம் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து விடுவோம். ஆனால் இதனுடைய பிரதிபலன் வந்து இந்த உலகத்திலும் சிறு சிறு சிறிது சிறு 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 மனிதர்களுக்கு அல்லாஹ் வந்து காட்டுகிறான். இல்லை என்றால் மறுமையிலும் அல்லாஹ் வந்து தண்டனையை தருகின்றான். ஆகவே இதனை கொண்டு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவை இவ்வுலக வாழ்க்கையின் பயன்களாகும். ஆனால் அல்லாஹ்விடமே மிக உயர்ந்த தங்குமிடம் உள்ளது. குர்ஆனுடைய சில ஆயத்துகள் உங்களில் உலகத்தை விரும்புகிறவர்களும் இருக்கின்றனர், மறுமையை விரும்புகிறவர்களும் இருக்கின்றனர். நபியே நீர் கூறுகிறார்கள், உலகத்தின் சுகம் மிகவும் அற்பமானது. பயபக்தியுடையோருக்கு மறுமைதான் மிகவும் சிறந்ததாகும். இவ்வுலக வாழ்க்கை வெறும் விளையாட்டும் வேடிக்கையுமே அன்றி வேறில்லை. பயபக்தியுடையோருக்கு மறுமையின் வீடே மிகச் சிறந்தது. தங்களுடைய மார்க்கத்தை வேடிக்கையாக ஆக்கியவர்களை விட்டு விடுவீராக. அவர்களை உலக வாழ்க்கை ஏமாற்றிவிட்டது. நீங்கள் இவ்வுலக சாதனங்களை விரும்புகிறீர்கள், அல்லாஹ்வோ உங்களுக்கு மறுமையை விரும்புகிறான். மறுமையை விட உலக வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? இவ்வுலக வாழ்க்கையின் சுகம் மறுமையின் சுக வாழ்க்கைக்கு எதிரில் மிக அற்பமானது. யார் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் முயற்சியின் பலனை சிறிதும் குறைவில்லாமல் இங்கேயே கொடுத்து விடுவோம். மறுமையில் அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறில்லை. அவர்களுக்கு உலகில் செய்ய நல்ல காரியங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன, ஏனெனில் அவர்கள் செய்தவை அனைத்தும் வீணானவையே. அதாவது இந்த ஆயத்துக்கள்லாம் வந்து குறைஷிகளில் வந்து சஹாபாக்கள் வந்து சென்று கலிமாவை மொழிவதற்காகவும் அவர்களை தீனின் பக்கம் அழைப்பதற்காகவும் தாவத் செய்ய கூறும்பொழுது அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் புறக்கணித்தார்கள். அவர்கள் உலக வாழ்க்கையை தான் விரும்பினார்கள். அவர்கள் வந்து குடிப்பழக்கத்திற்கும் போதைக்கும் பெண்களுக்கும் மற்ற வஸ்துகளுக்கும் அடிமையாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் வந்து இது மாதிரியான ஆயத்துக்களை வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் இறக்கி கூறுகின்றான். இந்த உலக வாழ்க்கை வந்து வீணானதும் விளையாட்டானதாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் வந்து குறிப்பிடுகின்றான். அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் மறுமையுடன் ஒப்பிடுகையில் உலக வாழ்க்கையும் அதன் இன்பமும் மிகவும் அற்பமானதே. ஆனால் மறுமை வாழ்க்கை வந்து அல்லாஹ் மிகவும் அழகானதாகவும் மிகவும் விசாலமானதாகவும் நீண்ட வாழ்க்கையாகவும் அல்லாஹ் வந்து படைத்துள்ளான். இந்த உலக வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம்தான், 60 வயசு 70 வயசு 80 வயசு தான் வாழ முடியும். அதற்காக நாம் வந்து செய்கின்ற முயற்சி தான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் மறுமையில் வந்து அல்லாஹ் வந்து நாம் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, அல்லாஹ்வை நம்ம வந்து வழிபடுறோமோ, நேர்மையாகவும் நேரான பாதையிலும் சரியான ஒரு நியாயமாகவும் நாம் நடந்து கொள்வோமோ, அப்பொழுது வந்து அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலும் அல்லாஹ் வந்து நமக்கு வெற்றியை தருகின்றான், மறுமையிலும் அல்லாஹ் வந்து வெற்றியை தருகின்றான். அவர்கள் மீது அல்லாஹ்வின் கடும் கோபம் ஏற்படும். அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டு. ஏனென்றால் அவர்களை மறுமையை விட இவ்வுலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். உலகையும் மறுமையையும் பற்றி கூறும் இன்னும் பல வசனங்கள் குர்ஆனில் உள்ளன. அவை அனைத்தையும் எழுதுவது இயலாது. ஆகவே மாதிரிக்காக சிலவற்றை இங்கு எழுதினேன். யார் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறாரோ அவர் பெரும் நஷ்டமடைந்தவர் என்பதே இந்த எல்லா வசனங்களின் கருத்தாகும். இரண்டையும் ஒன்றாக வைத்து சமாளிக்க முடியாவிட்டால் மறுமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பது நியாயமாகும். உலக வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்ய நேரம் ஒதுக்குவது அவசியம்தான். ஆனால் அதற்காகவே வாழ்நாள் முழுவதையும் செலவிடுவது நியாயமாகாது. மனிதன் பலங்கழிக்க செல்வது தவிர்க்க முடியாத அவசியமாகும். அதற்காக நாள் முழுவதும் அங்கேயே உட்கார்ந்திருப்பதை எந்த அறிவாளியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் ஷரியத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அதில் எல்லா காரியங்களும் முறையாக அமைக்கப்பட்டிருப்பது விளங்கும். தொழுகைக்கு நேரங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கும் முறையை கவனித்தாலே இது புரியும். 24 மணி நேரத்தில் பாதி அடியானுக்குரியது. அதை ஓய்வெடுப்பதற்கும் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்கும் பயன்படுத்தலாம். மீதி நேரம் அல்லாஹ்வுக்கு உரியதாகும். உங்களுக்கு கருத்துப்படியே தீனையும் துனியாவையும் சமமாக கருத வேண்டும் என்று வைத்துக் கொண்டாலும் இரவு பகலில் பாதியை தீனுக்கும் மறுபாதியை துனியாவுக்கும் ஒதுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் உலக காரியங்களுக்காக சம்பாதிக்கவோ ஓய்வெடுக்கவோ பாதி நேரத்துக்கு மேல் செலவு செய்தால் உலகத்துக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாவீர்கள். உங்கள் கருத்துப்படியே தீனுக்காக மறுபாதி நேரத்தை, அதாவது 12 மணி நேரத்தை செலவிடுவது நியாயமாகும். அப்போதுதான் இருலக கடமைகளையும் நிறைவேற்றியதாகும். இருலக நன்மைகளையும் சம்பாதிக்க வேண்டும் என்ற கட்டளையும் இஸ்லாம் துறவறத்தை போதிக்கவில்லை என்பதும் இந்த ஆயத்தின் கருத்தாகும் என்று நீங்கள் கூறுவதற்கு இதுவே பொருத்தமாக அமையும். இங்கே இதை கூறுவது நோக்கமன்று. அதாவது
துறவறம் என்பது வெறும் அல்லாஹ்வுக்காகவே நாம் வாழ்வது, அல்லாஹ்வையே திக்ர் செய்து கொண்டே இருப்பது என்பதாகும். திக்ரும் காலை, மாலை, இரவு என்று 3ஆக பிரித்திருக்கின்றார். அதாவது துனியாவுக்கும் நாம் நேரத்தை செலவிட வேண்டும், மறுமைக்காகவும் அல்லாஹ்வுக்காகவும் நாம் நேரத்தை செலவிட வேண்டும், அல்லாஹ்வை நினைப்பதற்காகவும் நாம் நேரத்தை செலவிட வேண்டும். துறவறம் அடைய வேண்டும் என்று இஸ்லாம் கூறவில்லை. இங்கே இதை கூறுவது நோக்கமன்று. எனினும் ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியிருந்தால் இது சுருக்கமாக கூறப்பட்டது. இப்பகுதியில் தப்லீக் சம்பந்தமான ஹதீஸ்களை கூறுவது தான் நோக்கம். அது பற்றிய 7 ஹதீஸ்களுடன் இப்பகுதியை முடிக்கிறேன். எவர்களுக்கு ஒன்றே போதும் ஏற்காதவர்களுக்கு இதோ குர்ஆன் பதிலளிக்கிறது. அநியாயம் புரிவோர் தாங்கள் திரும்பிச் செல்லும் இடத்தை விரைவில் அறிந்து கொள்வார்கள். ஒரு முக்கிய இது ஹதீஸு, குர்ஆனுடைய ஆயத்து. இது ஷுஆரா என்கின்ற குர்ஆன் ஷரீஃப் உடைய ஆயத்து. ஒரு முக்கிய வேண்டுகோளுடன் இப்பகுதியை முடிக்கிறேன். ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது, ஒரு குழப்பமான காலம் வரும். அப்போது கஞ்சத்தனம் அதிகரிக்கும், மன இச்சைகள் பின்பற்றப்படும், வறுமையை விட இவ்வுலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஒவ்வொருவரும் தமது அபிப்பிராயத்தையே சிறந்தது என்று கருதி மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை ஏற்காத நிலை உண்டாகும். அப்படிப்பட்ட காலம் வந்துவிட்டால் பிறரை திருத்துவதை விட்டுவிட்டு தனிமையை மேற்கொள்ள வேண்டும் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியுள்ளார்கள். அப்படிப்பட்ட காலம் இன்னும் வரவில்லை என்பது மார்க்க பெரியார்களின் முடிவாகும். ஆகவே செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை இப்போதே செய்து கொள்ளுங்கள். எந்தவிதமான சீர்திருத்தமும் பலன் தராத அந்த காலத்தை காண்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. குறிப்பாக இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள குறைகளை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இவைதான் குழப்பத்தின் தலைவாசல்களாகும். இவை நிகழ ஆரம்பித்தால் அதன் பிறகு தொடர்ந்து ஒரே குழப்பங்களாகவே இருக்கும். இன்னொரு ஹதீஸில் இவை அனைத்தும் மனிதனை அழித்து நாசமாக்கும் செயல்கள் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்துள்ளார்கள். எங்கள் இறைவா, மறைமுகமான மற்றும் வெளிப்படையான எல்லா குழப்பங்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.